இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், மாடல்ஸ்லாம் வந்துட்டாங்களா? அவங்க செட்டுக்கு வந்து மேக்கப் போட்டு காஸ்டியூம்லாம் மாத்தி சாப்பிட்டு ரெடியாக லேட் ஆகிட போறாங்க. இப்போ வந்துருவாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் ஃப்ளோருக்குள்ள இருக்கேன். ஓகே சார். அத்தை, மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அத்தை? திரு, காலையிலே மினோ மாடல்ஸை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட் போயிட்டாரு. இப்போ வந்துருவாரு. கொஞ்சம் ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்க என்னன்னு கேளுங்களேன். ஓகே திரு. இவர் என்ன மாடல்ஸ் பத்தி இவங்க கிட்ட கேக்குறாரு? நான் போன்ல பேசினதெல்லாம் மறந்துட்டாரா? மினோ, இப்ப வாங்க, கரெக்டான டைம். இல்ல, அது நம்ம முன்னாடியே பாத்துறலாம். ஓகே, அங்க பாரு. என்ன மினோ தனியா வரீங்க? மாடல்ஸ்லாம் எங்க? மினோ, திரு உங்ககிட்ட தான் கேக்குறான், பதில் சொல்லாம நிக்கிறீங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம காம்படிட்டர் கம்பெனி பேமெண்ட் கூட கொடுக்கறாங்கன்னு மாடல்ஸ் 2 பேரும் நம்ம ஷூட்டிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா? ஷூட்டிங் பிளான் பண்ணி அத்தனை பேர் இங்க ரெடியா இருக்கோம். இப்போ வந்து கூலா அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்றீங்க. Are you out of your mind? இந்த ப்ராஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க மினோ, அது எப்படி 2 பேரும் வரலன்னு சொல்றீங்க? என்ன திரு இது? இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த மாடல்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் தான் வேற மாடல்ஸை ரெடி பண்ணுங்கன்னு தெளிவா நேத்து அவர்கிட்ட சொன்னேனே. மினோ, நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல ஃபாலோ பண்றேன்னு சொல்லி வேலையா பார்க்காம ஊர் சுத்திட்டு இருந்தீங்களா? திரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசுறேன். மினோ, உங்களை நம்பி தானே இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டான் திரு. அவனை போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த மாடல்ஸ் இங்க வந்தாகணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ஆளும் சேர்ந்துதான் என்னமோ பண்ணிருக்காங்க. இதை இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே.